நைட்டு டிஸ்கஷன்ல டிஸ்கஷன் வந்து உட்காந்துட்டு டிஸ்கஷன் முடிவுல கடைசியா சரி யாருக்கு என்ன வருதோ அதை போய் பண்ணுங்க, இதுதான் டிஸ்கஷன் கடைசி முடிவுல. அப்படி போய் பண்ணும்போது பிக் பாஸ் டென்ஷன் ஆயிட்டார். என் வாழ்க்கையில இதுக்கு பிக் பாஸ் வரலாறுலயே இது மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸுங்களை கேவலப்படுத்தி இருக்க முடியாது. அசிங்கம் தெரியுமா? எனக்கெல்லாம் வந்து எனக்கு கேவலமா இருந்துச்சு இது பார்க்கும்போது. என்னடா இது இப்படி செய்யறானுங்களேடா, ஐயோ எப்படிறானுங்களா வெக்கமேலாம் உள்ள உட்காந்துட்டு இருக்கானுங்க, மைக்க தூக்கி போட்டு குதிச்சு வெளியே வந்தாலும் வந்துருவாங்க போல இருக்குது இவனுங்களாம், அந்த அளவுக்கு வெக்கமே இல்லாம இப்படி உட்காந்துருக்காங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களால கேரக்டர்ல இருக்க முடியல, டயலாக் அந்த மாதிரி பேச முடியல, தமிழ் அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க, உங்களால எதையும் டெவலப் பண்ண முடியல, பில்ட் பண்ண முடியல, என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கிட்டத்தட்ட லிட்ரலி இவங்க எல்லாரையுமே வச்சு செஞ்ச நக்கல் மேல நக்கல். அடுத்து என்ன இப்ப இந்த டவுட் வரும், அதானே அவர் பேசுறதெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் அதெல்லாம் பேசவே இல்லை, அதை விட்டாரு அவரு. இப்ப அடுத்து என்ன இந்த டவுட் வரும், அதானே அதையும் நானே சொல்றேன், என்னையா நடக்குது இங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி பேசினார் அவரு. ஓ அடுத்து ஒண்ணு கேட்பீங்களே, அதையும் நானே சொல்லிடுறேன். இந்த மாதிரி டோன்ல எல்லாம் கலாய்ச்சு வச்சு செஞ்சு அடுத்து இதையும் மீறி நீங்க யாரும் இந்த டாஸ்க சரியா பண்ணலாம், நெக்ஸ்ட் எனக்கு ஒரே வழிதான் இருக்குது, இந்த மாதிரி வந்து வாய்ஸா பேசாம நான் நேர்லயே அங்க வந்து உட்கார்ந்து உங்க கூட விளையாடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கை தட்டுறானுங்க.